வெல்கம் டு சுஜிதா இல்லம். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ, கத்தி அண்டு மோர் கலந்த தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாழைப்பூவில் உள்ள அந்த மடலெல்லாம் பிரித்து எடுத்துக்கோங்க. தென் கத்தி யூஸ் பண்ணி வாழைப்பூவை கொத்து கொத்தாக நம்ம பிரிச்சுக்கணும். ஏன்னா தனித்தனியாக பிரித்தா லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொத்து கொத்தாக நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுக்கணும். எல்லா மடல்களையும் எடுத்துகிட்டு இப்போ கொத்து கொத்தாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு பூக்கொத்தை மட்டும் எடுத்து உள்ளங்கையில் லைட்டாக கசக்கிட்டு பார்த்திங்கன்னா அதில் மேலே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதையும் அடிப்பகுதியில் ஒயிட் கலர் இதழ் இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது மாதிரி எல்லா பூக்களையிலையும் உள்ள நரம்பையும் அந்த இதழையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு கொத்தாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தயிர் கலந்த தண்ணியில் போட்டுடணும். ஸோ நமக்கு கலர் மாறாது, கருக்காமல் இருக்கும். குக் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த தண்ணியில் தான் இதை போட்டு வைக்கணும். இப்போ குக் பண்ணுறதுக்கு வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.